ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பீமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, மோனாக்கு வந்து 5th மந்த் வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணோம்ல, அந்த பேபி ஷவர், ஜடை பின்றது, லைக் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். அது மாதிரி அதுக்கு வந்துட்டு நம்ம ரெடி ஆகணும், நம்ம இங்கிருந்து போகணும், அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மோனாக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து 2 வீக்லேயே வந்து கூடி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். இது 5th மந்த் தான். 5th மந்த் தாய் வீட்டுல பண்ற ஜடை பின்றது. அதுக்கப்புறம் 7th or 9th நடக்கும். எப்பங்கிறது திருப்பி நாங்க பின்னாடி சொல்றோம், ஓகேவா? அது நாங்க 5th மந்த் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வந்து 1 by 1 அப்படியே நாங்க பண்ணதுக்கு அப்புறம் வந்துகிட்டே. அதுக்கப்புறம் ஒரு 3-4 பேர் வந்து தனித்தனியா அவங்க தனித்தனியா 5th மந்த் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுவுமே பின்னாடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து நான் மோனாக்கு என்னெல்லாம் சாரீ கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நானும் நிறைய சாரீ எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு காட்ட போறேன். நிறைய சாரீஸ் வச்சிருக்கேன், காட்டன் சாரீஸ், பியூர் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய புடவைகள் நான் வந்து காட்டன் புடவை, அதுக்கப்புறம் வந்து கோரா காட்டன், அதுக்கப்புறம் பியூர் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் 1 by 1 காட்ட போகிறேன். மோனாக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன். அதையுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாம் இப்போ இந்த சம்மர் கட்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சம்மரே முடிஞ்சு போயிடும் போல என் டெய்லர் வந்து என் பிளவுஸ் தைச்சு கொடுக்கறதுக்குள்ள சட்டையை தரலையா? அவன் சட்டையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இந்த மாதிரி காட்டன் புடவையே என்கிட்ட இல்லை சொல்ல போனா. ஏன்னா நாங்கள் இருந்ததெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து அங்கேயே தார வாத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே எனக்கு ப்ளவுஸ்லாம் பத்தாது. அதனால சரியா ஓகே அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெண்மையாக நடந்துக்கணுமே, அதுக்காக தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த காட்டன் புடவை எடுத்திருக்கேன். இந்த கலர்ல எல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை, அதனால இல்லாத கலர் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு என்ன சொல்றது, ஃபுல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும், கான்ட்ராஸ்டே வராது. இதுவே ஃபுல் சாரீ. அதுக்கப்புறம் ப்ளவுஸும் வந்து இதே கலர்ல தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன எதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல. நான் எல்லாம் ப்ளவுஸ் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ப்ளைனாக தான் வரும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே எங்கேயோ இருக்குது, அது மட்டும் தெரியுது. இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் ப்ளவுஸு இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு 1 by 1 சாரீ நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நான் வியர் பண்ணும்போது நீங்கள் எது ப்ளவுஸு எது இதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுவா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு புடவை இருக்குது. இது வந்து நான் டார்க் கலராக வரும்னு பார்த்தேன், லைட் கலராக வந்துடுது. இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா இது நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரிலாம் நிறைய ரீல்ஸ் கட்டி நான் பார்க்குறேன், நல்லா இருக்குது. ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா இல்லை. யாராவது கட்டி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது என்னது, செட்டிநாடு காட்டனா? இது ஏதோ இந்த மாதிரி ஸ்கொயராக போட்ட மாதிரி இருக்குது. இந்த கலர் வந்து நான் பார்க்கும்போது நல்லா இல்லை. ஆனால் ஸ்டெல்லாக்கா சொல்லிச்சு இது கட்டினா நல்லா இருக்கும், கட்டிப்பாரு அப்படின்ச்சு. அதனால சரி ஓகேன்ட்டு இது எடுத்துன்னு வந்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் எல்லாத்தையும் ட்ரை தான் பண்ண போகிறேன். எல்லாமே காட்டன் சாரீஸ் எல்லாம் சம்மருக்காக எடுத்துருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பல்லாவரம் போயிருந்தோம் தெரியுமா, பிரியாணி வாங்கிறதுக்கு. அங்கே பக்கத்து கடையில் நம்ம சப்ஸ்கிரைபர் கடை தான். அங்கே வந்து இந்த புடவையை பார்த்தேன், நல்லா இருந்தது. சரின்னு எனக்கு ஒன்று மோனா கொண்டு எடுத்துகிட்டு வந்தால், மோனா வந்து மஞ்சள் கலர் புடவை எடுத்துன்னு போயிருப்பான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பேலன்ஸ் எங்கிட்ட இல்லாத கலர்னு சொல்லிட்டு இந்த கலர் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதெல்லாம் எப்போ தான் தைச்சு தருவாங்கன்னு தெரியலனால இது பார்க்கறதுக்கே கட்டணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது என்ன சாரீன்னா எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் சாரீ நானும் காட்டன் புடவை வாங்கி வச்சுக்கிறேன், கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கான்ட்ராஸ்ட், இதுதான் கான்ட்ராஸ்ட்டு. இது வந்து சாரீ ஃபுல்லாக இந்த கலரு, முந்தியும் ப்ளவுஸும் வந்து இந்த கலர் வரும் அந்த மாதிரி. ஓகேவா? இது கான்ட்ராஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பியூர் பிளாக்ல எங்கிட்ட சாரியே கிடையாது. நான் அந்த அக்காட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு பியூர் பிளாக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஆனால் எங்கிட்ட பிளாக்ல ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அதை போட்டு இதை கட்டலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். கூடி விரைவில் சீக்கிரம் பார்ப்பீங்க இதை. அதுக்கப்புறம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்திருந்தேன். அது சரி மோனா கேட்டதுனால வந்து நம்ம கிரவ் ப்ரெஸ்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா அது கொடுத்துட்டேன். அதனால சரி ஓகேன்ட்டு அதே இதில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது ஆரஞ்சு தான் எனக்கு வேணும் அப்படின்னு. சரி ஆரஞ்சில் வந்து பிளாக் தாண்டி வருது அப்படின்னாங்க. சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டேன். இதுவுமே எல்லாமே பியூர் காட்டன். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் இதெல்லாம் வந்து நான் மெயின்டைன் பண்ணி எனக்கு தெரியவே தெரியாது. துவைப்போம், அயன் பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுன்னா கஞ்சி போடுவீங்க, அப்புறம் வந்து அரிசி கஞ்சி, கழுவுன கஞ்சியில் முக்கி எடுப்பீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. ஃப்யூச்சரில் சீக்கிரம் பழைப்போம். அப்புறம் அதே மாதிரி ஸ்கொயர்லேயே வந்து இது ஒரு டிசைன், இது ஒரு கலர். இந்த ஆனியன் பிங்க்குக்கு வந்து நேவி ப்ளூ வந்து அந்த மாதிரி தோ அந்த மாதிரி. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து இதுன்னு செட்டிநாடு காட்டனா. எஸ், இது பேர் மட்டும் எனக்கு தெரிஞ்சது. இது செட்டிநாடு காட்டன். இதில் யானை எல்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த கலர் வெந்தய கலர் நான் எடுத்துருந்தேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். செட்டிநாடு காட்டன்ஸ் இது. அதுக்கப்புறம் இதுவுமே காட்டன் சாரீ தான். இது வந்து ஃபுல்லாக வந்து மெரூன் அந்த மாதிரி. என்கிட்ட மெரூன் ரெட் அந்த மாதிரி கலரில் இல்லை, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெரூன் ரெட்டில் வந்து இந்த மாதிரி எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதுவும் ஒரு சாரீ இடையில எடுத்தது தான். இது மேலே ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுத்துட்டேன், அதனால தான் அழகாக மடிச்சு வந்துருக்குது. இதெல்லாம் போய் இப்போ ப்ளவுஸ் தைச்சது பாதி ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க, அதை போய் வாங்கிட்டு இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் கொடுத்துட்டு வரணும். இதுவும் வந்து இது என்னது சுங்குடி காட்டன் இதெல்லாம் சொல்லுவாங்க. மல்மல் காட்டன். மல்மல் காட்டன் கிடையாது, இதுதான் மல்மல் காட்டன். இது வந்து என்னன்னா சுங்குடி காட்டனா எது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இது ஒரு கலர். இதெல்லாம் இவங்க அம்மா தான் கட்டுவாங்க. இந்த மாதிரி இல்லைல்ல, விரும்பி உங்க அம்மா தான் இதெல்லாம் கட்டுவாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் கட்டினாங்கன்னா அப்படி புஃப்னு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், உருண்டையா இருக்கிறதுனால. இது ஒரு மல்முல் காட்டன் மாதிரி. இதுக்கு என்ன ப்ளவுஸ், இதுலேயே ப்ளவுஸ் இருக்குது, அதையும் தச்சு போடுவோம். இதையும் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக நம்ம தச்சு வாங்கணும். சரியா, இனிமேல் தான் மெயின் பாயிண்ட்டுக்கே வரப்போகிறோம். இது நமக்கு வந்து பெங்களூரில் நமக்கு கிஃப்டாக வந்தது, அதனால் இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இதுவுமே ப்ளவுஸ்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது போய் வாங்கிட்டு வரணும். இதை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ஒரு க்ரீன். எல்லாமே இப்போ ட்ரெண்ட் இப்படி தான் போல், எல்லாம் ஒரே செல்ஃபாக கான்ட்ராஸ்டே கிடையாது போல், அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே வந்துருக்குது. இது ஒரு க்ரீன். அப்புறம் இது வந்து டசர் சில்க். இது ஒரு டசர் சில்க். இதை கட்டணும். இது டபுள் ஷேட் டியூல் ஷேட் மாதிரி அடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் மெயின் மேட்டருக்கே நம்ம வரப்போகிறோம். என்ன மெயின் மேட்டர்? பியூர் சில்க். ஓகேவா, இது வந்து பாப்பாவோட 5th மந்த்துக்காக எடுத்தது நான் எனக்காக. இது வந்து மோனாக்கு வந்து நான் கிறிஸ்மஸுக்கு கொடுத்துருப்பேன். அவளுது மெருனு எனக்கு ப்ரௌனு இந்த பார்டர் அதான் இருக்குல்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போய் தைக்க கொடுக்கணும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்லே. எப்படி இருக்கு கலர்? நல்லா இருக்கு. இது பிளைன் ப்ளவுஸு, இது சாரீ ஃபுல்லாக அந்த கலர். இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருந்தோம். இது ஒன்றாச்சா. அதுக்கப்புறம் இதெல்லாம் கட்டினா தான் நல்லாயிருக்கும், பார்க்கும் போது நல்லா இருக்காது, கட்டினா தான் நல்லாயிருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒரு ப்ளூ. இந்த கலர் ப்ளூ என்கிட்ட இல்லை, அதனால சரி இதுவும் ஒன்று ஓகே அப்படின்னு. மோனாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் எடுக்கணும்னு நினச்சா ஆல்ரெடி இந்த கலர் அவங்ககிட்ட 2 இருக்குது போல். ஒன்று வந்து நம்ம வளையல் ஃபங்க்ஷன் கட்டியிருந்துருப்பா, இனி ஒன்று அவள் இன்னும் மைசூரில் எடுத்தான்னு நினைக்கிறேன். அதனால் அவகிட்ட இந்த கலர் 2 இருக்குது. இது வந்து முந்தான, இது ப்ளவுஸு, அதுக்கப்புறம் இது சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். ஓகேவா, பெரிய பெரிய பார்டர் வச்ச மாதிரி. இது ஓகேவா. இது நெக்ஸ்ட் இது யாருக்கு அப்படின்ற கேள்விக்குறி ஓடின இருக்கு. இது 3 பியூர் சில்க். இது பாப்பாக்கு. சரி ஓகேவா. இது சரி, வீடியோ கால் பண்ணுவோமா? மோனா எதை செலக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போமா? உங்க ஃபோன் கொடு, நம்ம வீடியோ காலே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் டூல அவ எது செலக்ட் பண்றா நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் கால் அடி. நோ, டைரக்டா வீடியோ கால் தான் போவேன். அது எடுக்கணுமே. பாக்குறேன். ஓகே, எடுக்கலையா? எதிர்ச்சி என்ன பண்ற? என்ன பண்ற? சரி, அதுக்கு முன்னாடி இத பாத்துரு. Which one you want? Select. வேற இது நீ உன்கிட்ட இருக்கிறது தானே? இது ரெண்டும் தான். இப்ப இதுல எது வேணும்? போட்டோ அனுப்புங்களா?
சரி ஒன்னொன்னா கரெக்டா காட்டுப்பா. போய் காட்டு, ஒன்னொன்னா காட்டு. இத முதல்ல ஒன்னொன்னா காட்டா குடு. இப்ப இரு இரு இரு. இதுவா? ஏய் உன் மூஞ்சி தெரியுது. என் மூஞ்சி தான் தெரியுதா? திருப்பி காட்டு. நான் என்னடா இதுன்னு பாத்துட்டு நிக்கிறேன். அப்படியே காட்டு, அப்படியே காட்டு. இப்படி காட்டணுமோ? காட்டு. இது காட்டுறீங்க, முன்னாடி காட்டுங்க. இப்படி காட்டுங்க, காட்டுங்க. ரெட் வித் கிரீனா? ரெட் இல்ல, மெரூன் வித் கிரீன். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க. அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இதுவா? இது தக்காயிச்சி. இது இப்ப இருப்பா, தலையா திருப்பிட்டேன். இப்ப தேத்தாடா செல்லம். தெரியுது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இது முந்தான. அது சரி, எது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது பிளவுஸ். இருப்பா, இது பிளவுஸ் பிளைனு. இது சாரி ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி கிரீன்ல வந்து செக்குடு மாதிரி போட்டு இந்த ப்ளூல வந்து பார்டர் வந்திருக்கு. இதுவா? இதுவா? இருமா ஒரு நிமிஷம். இதுவா? இந்த மெரூன் வித் கிரீன் நல்லா இருக்குதுடா செல்லம். இது ஃபங்க்ஷனுக்கு தானே? ஆமா, இப்ப 5வது மாசத்துக்கு. எந்த கலர் எடுத்தாலும் என்கிட்ட இப்ப ப்ளவுஸ் இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்ல. அப்ப சரி. நான் எந்த கலர் எடுக்கறது நீங்க வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோனா கிட்ட காட்டிட்டோம். மோனாக்கு வந்து 5வது மாசத்துக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. அதை செலக்ட் பண்ணிட்டு அது என்ன கலர் செலக்ட் பண்ணிருப்பான்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என் டெய்லர் போற அதான் வீடியோலயே தெரிஞ்சிருக்குமே. இல்ல அவ கடைசியா சொன்னதெல்லாம் நீ எடுக்கவே இல்லையே. அதுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா போய் டெய்லர் பிடிக்கணும். டெய்லர் இப்போ 9:30 மணிக்குள்ள கிளம்பிடுவாங்களாம். அதுக்குள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம சீக்கிரம் ஆஜர் ஆகணும். ஓகேவா? ஒரு வழியா புடவை எல்லாத்தையும் போய் தைக்க கொடுத்தாச்சு. அவ்வளோ புடவையும். புடவை எத்தனை புடவை? 14 புடவை. அதுல 1 பாப்பாக்கு, 2 மோனாக்கு. 2ஆ? ஆமா, ஒரு ஜாக்கெட் ஒண்ணு, ஒரு புடவை. ஜாக்கெட்லாம் புடவை கணக்குல வராது. ஆமா, அது ஒரு புடவை ஒரு ஜாக்கெட்ல 2 ஜாக்கெட் மோனாதுல 14 புடவை. அதுல 13 உண்டு, 1 பாப்பாக்கு. அவ்வளவு கணக்கா அக்யூரேட்டா போட்டு வச்சிருக்கேன். ஆமா, போட்டு வச்சுக்கினே இருப்பேன். திடீர்னு பாரு, நானே போயிட்டு கடையில போயிட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துக்கினே இருப்பேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு மாச காலமாவே மோனா ஜிகர்தண்டா கேட்டதால நானும் ஜிகர்தண்டா கேட்டுனே இருக்கேன். சரி இப்ப திடீர்னு தோணுச்சா, சரி ஏதாவது வாயில அரைக்கணும் போல தோணுச்சு. இப்போ வாயின் வா அப்படின்னு. இப்போ ஜிகர்தண்டா வாயின் வா பாய். நீ இதெல்லாம் சாப்பிட கூடாது ஸ்வீட்டி பாய். நீ சாப்பிடலாமா? நான் சாப்பிடலாம், எனக்கு என்ன. உங்க அப்பாவுக்கு இருக்கு, உங்க அம்மாவுக்கு இருக்கு. சரி அதனால என்ன, இப்ப எனக்கு இல்ல இல்லாத வரைக்கும் சாப்பிடணும். இருக்கும்போது வாய் மூடி இருக்கணும். வருமுன் காப்பது நல்லது. வந்ததுக்கு அப்புறம் கர்மம் வந்துச்சு. சாப்பிட்டாலும் அது வேலையை அது காட்டும், சாப்பிடனாலும் அது வேலையை அது காட்டும். சரி குடு போதும். நீ வந்து என் மேல இருக்கு அக்கறையில பேசுற மாதிரி இல்ல. ஐயோ ஜிகிர்தண்டா ஓபன் பண்ணி தின்றானேன்ற மாதிரி இருக்குது. குடு, நான் ஹாப்பியா இருக்கிறேன். நான் போயிட்டு எல்லாம் பிளவுஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பணும். பிளவுஸ் டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பணும். ஓ, புடவை எல்லாம் தைக்க குத்தோன்னா ஹாப்பி ஆயிட்டியா? பிளவுஸ் டிசைன் எல்லாம் தைக்கணும். அதுக்கு டிசைன்லாம் பார்க்குற வேலையெல்லாம் இருக்குது உனக்கு. சரி நீ போய் உன் வேலையை பாரு, நான் வெளில போயிட்டு வரேன். என்ன தேவாமிர்தமா இருக்குதா? சாப்பிடு என்ஜாய். டெய்லி வாய்க்கு ஏதாவது திங்கிறதுக்கு எதுக்கு? டெய்லி வாயில 2 நாளா என்ன அட்டூழியம் பண்ணினுக்கிறீங்க ஆத்தாளம் வாங்கணும்ன்றது என் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இல்லப்பா, இப்ப நிறைய அவங்க வீட்டுல நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு இங்க வந்து கம்மியா செஞ்சா வாய்க்கு இறங்க மாட்டேங்குது. வாய்க்கு இறங்க மாட்டேங்குது. எதுக்கு? வெரைட்டியா கேக்குது. ஓஹோ, ஒரு வாரமா வீட்டுல செஞ்சது சாப்பிட்டுட்டு வாயில இப்ப இறங்க மாட்டேங்குது. இப்பதான் உனக்கு வந்து எந்த தடையும் இல்லையே. தடையை மீறி போ பெண்மணியே.
இஷ்டத்துக்கு வெளில வாங்கி சாப்பிடு அப்படின்தா வாயி. நிறைய பதார்த்தம் வச்சு சாப்பிடணும் போல இருக்குது. ஓ, ஒரு வாரமா அப்படி சாப்பிட்டுட்டு ரொம்ப அப்ப அதுக்கு நீ செய்யணும். கொஞ்ச நாளாவே அப்படி செய்யறோம்ல. இன்னைக்கு என்ன தூக்கம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தூங்குற காலு மதியம் 2 மணிக்கு மதியம் 2 மணி ஆயிடுச்சுப்பா அப்படின்றாரு. 2 மணிக்கு தான் எழுந்தேன். 2 மணிக்கு எழுந்தேன். நான் எழுந்துக்கும் போது 1:45 மணி. 2 மணி ஆகுது. என்னப்பா இன்னும் இப்படி தூங்குற அப்படின்றாரு. அப்பதான் நானே திட்டுதுன்னு எழுந்து பாக்குற மணி 1:42. ஐயோ இவ்வளவு நேரமா தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளவு டயர்ட்ல தூங்கி இருக்கிறேன் நானு. சரி, ஓகே, வீட்டுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுனே வா. என்ன வேமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ திங்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா நயன்தாரா பிளவுஸு, ஷில்பா செட்டி பிளவுஸு அதெல்லாம் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து 5வது மாதம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் கிடையாது. இந்த சென்னையில் வந்து ஜடை வந்து தைக்கிறது அப்படி சொல்லுவாங்க. 5வது மாதம் ஜடை தைக்கிறது அப்படிம்பாங்க. அதுதான் வந்து அது நாத்தனாரங்க செய்கிறது, அம்மா வீட்டில் செய்கிறதுங்க அந்த மாதிரி வரும். அதில் வந்து நம்ம ஜடையெல்லாம் ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கணும். நம்ம இங்க இருந்தே எடுத்துன்னு போயிடலாம். ஜடையெல்லாம் ஆர்டர் கொடுத்து தான் நம்ம வாங்கணும். எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்து தான் வாங்கிட்டு போகணும். நீங்க என்ன மாதிரிலாம் செய்வீங்க, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? நான் அதான் மிஸ் பண்ணிட போறேன். யார்கிட்ட கொடுக்கிறது? மாலை கடையில தான் கொடுக்கணும். அதான் நம்ம எப்பயுமே யூசுவலா மாலை வாங்கணும். மாலை கடையிலயே கொடுத்துடலாம் அவங்க கிட்டயே. நம்ம யூசுவலா ஒரு உங்க கிட்ட வாங்குவோம்ல. தெரியல அவங்க கிட்ட அவங்க ஜடை தைப்பாங்களான்னு தெரியல, கேட்டுக்கணும். மாலை அவங்க செய்வாங்க, ஜடை தைப்பாங்களான்னு தெரியல. அது மட்டும் கேட்டு வாங்கிக்கணும். என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டின சாரில உங்களுக்கெல்லாம் எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா?